கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. முதல் கட்டமாக 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகளை கட்ட திட்டம். கேரளாவில் அடுத்த 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 7 நாட்கள் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக தலைவர்கள் மீண்டும் கண்டனம். தைரியம், வீரம் இருந்தால் பாஜக கொள்கைகள், தலைவர்கள் குறித்து கருத்து கூறட்டும் என ஆர்பி உதயகுமார் காட்டம். வரும் ஆகஸ்ட் மாதம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு. மக்கள் தாமே வழிபடும் வகையில் வேல்கோட்டம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மக்களவை தேர்தல் வேட்பாளர்கள் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடனான ஆலோசனைக்கு பிறகு துரைமுருகன் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது அம்பலம். ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் 50 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை கோயம்பேடு மற்றும் ஒட்டன்சத்திரம் சந்தைகளில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கும், பீன்ஸ் 230 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. பட்டுக்கோட்டை அருகே புதுப்பட்டினம் கடற்கரையில் வியக்க வைத்த கடல் பசு மணல் சிற்பம். மணல் சிற்பம் முன்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட மாணவிகள், வன அலுவலர்கள். ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ரியாசி மாவட்டம் சலால் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு. இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பதவிக்கு மோடி, அமித்ஷா, சச்சின், தோனி பெயர்களில் போலி விண்ணப்பங்கள். 3000த்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்ததால் பிசிசிஐ நிர்வாகிகள் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.